குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு சைத்தன்யா ஸ்கூல்ல இருந்து இந்த ஹெல்மெட் அவேர்னஸ் கண்டக்ட் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ், பப்ளிக்கு கண்டிப்பா தேவைப்பட வேண்டிய ஒரு அவேர்னஸ். அதுலயும் எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து சொன்னா கண்டிப்பா நீங்க கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ பொதுமக்களாகி நீங்கள் வந்து கண்டிப்பா ஹெல்மெட்டை வேர் பண்ணி ரைட் பண்ணுங்க, அதுதான் சேஃப்டி. பப்ளிக் வந்து நிறைய பார்க்குறோம், இங்கே ஒசூரில் வந்து யாரும் ஹெல்மெட் போடுறதில்ல. 1000 ரூபாய் ஃபைன் வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இன்சிஸ்ட் பண்ணாலுமே யாரும் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. கண்டிப்பாக ஹெல்மெட் வேர் பண்ணுங்க. டெய்லி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பார்க்குறோம், ஹெட் இன்ஜுரினால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகி உயிரிழப்பு வருது. ஸோ கம்பல்சரி 2 வீலர் எடுக்கும் போது எப்படி நீங்கள் செல்ஃபோன் வந்து வெளியே வரும்போது மறக்காமல் எடுத்துட்டு வரீங்களோ, அந்த மாதிரி 2 வீலர் எடுக்கும் போது கம்பல்சரி எல்லாரும் ஹெல்மெட்டுக்கு வந்து உங்கள் பிஹேவியரல் சேஞ்சஸாக கொண்டு வாங்க. அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தால் சீட் பெல்ட் வேர் பண்ணுங்க. 2 வீலராக இருந்தால் ஹெல்மெட் வேர் பண்ணி ரைட் பண்ணால் கம்பல்சரி உயிரிழப்புகளை தவிர்க்கலாம். பாதுகாப்பான ஒரு சாலைகளையும் நம்ம வந்து ஏற்படுத்த முடியும். அதனால சைத்தன்யா ஸ்கூல்ல இருந்து இந்த அவேர்னஸ் கண்டக்ட் பண்றது பொதுமக்களாக நீங்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறோம். Thank you so much. Everyone, my name is Mansa, studying in grade 9 of Sri Chaitanya Technical School for Surtu. Today, I'm here to talk to you about something very important: staying safe on road. Available statistics about road safety in India indicates that more than lakhs of people are dying due to road accidents every year. Most of the situation can be avoided through a little care and responsibility. When you're on the road, remember that there are people waiting for you at your home. Your friends and your loved ones are counting on your way back home. So, today we have a group of enthusiastic student participation who have taken up this rally to spread awareness about road safety measure. First, I would like to spread awareness to everyone, especially those who are riding in a 2-wheeler, to wear a helmet which is of a good quality and to buckle it up properly. So it can save your life before anything becomes fatal. And next, if you're traveling by your car, make sure to wear your seatbelts. I know wearing them can be uncomfortable sometimes, but it is the best thing which we can do to protect ourselves before anything becomes fatal. And finally, avoid the usage of mobile phones while you're driving. Usage of mobile phones will give you distractions, and you should have an eagle eye on the road while you're traveling. And the most final and the precaution we should take is to avoid underage driving. Underage driving is both illegal as well as dangerous, which can put lots of people's life at risk. Recent reports have shown that the parents who have allowed the students to drive at a very young age has been arrested as well as penalty. So, let's stop these accidents before it stops us. நான் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் படிக்கின்றேன். இன்று எங்கள் பள்ளியின் சார்பாக சாலை விதிகள் விழிப்புணர்வு குறித்து பேரணியை தொடங்கியுள்ளோம். இதற்கு தமிழக அரசு சாலை விழிப்புணர்வு குறித்து பல்வேறு விதிகளையும் விதித்துள்ளது. ஆனாலும் சாலை விபத்துக்களின் அதிகமான உயிரிழப்பு நம் தமிழ்நாட்டில் தான் ஏற்படுகிறது. அதனால் நம் அனைவரும் சாலை விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். முதலில் மாணவர்களாகிய நாம் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனங்களை ஓட்டக்கூடாது. வாகனங்களை ஓட்டும் பொழுது தலைக்கவசம் அணிய வேண்டும். இருசக்கர வாகனத்தில் 3 அல்லது 4 நபர்கள் செல்லக்கூடாது. போதையில் பயணம் பாதையில் மரணம் என்று உணர்த்தும். மது போதையில் வாகனங்களை ஓட்டக்கூடாது. கைபேசியில் பேசிக்கொண்டு வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்களாகிய நாம் வாகன சாகசங்களில் ஈடுபடக்கூடாது. சாலை குறியீடுகளை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். சாலையில் செல்லும் பொழுது விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் கடக்க வேண்டும். அதே போல் போகும் இடம்தான் முக்கியமே தவிர போகும் வேகம் அல்ல என உணர்ந்து நாம் சாலை விதிகளை மதிப்போம், உயிரை காப்போம். நன்றி.